ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்தமாய், ஆசிகள் அருளும் ஆனந்தமாய். ஆண்டவர் இயேசு போலாரும் இல்லையே, இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லை. சில டிசிஷன் மேக்கிங் வெரி இம்பார்ட்டன்ட். அதை எரேமியாவில இருந்து நம்ம வாசித்து பார்க்கலாம். எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். The book of Jeremiah chapter 2 verses 19. உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். போதும் நீ மாத்தி மாத்தி செய்யற பத்தியா? அங்க யார் பேசுறா? உனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை என்ன சொல்லும்? உன்னை கண்டிஷன் பண்ணும். என்னன்னாக்கா, நீ தப்பு செய்யற, நீ தப்பா பேசுற, நீ தப்பான இடத்துல நிக்கிற, தப்பான நண்பர்களோடு கூட இருக்கிற, தப்பான பிசினஸுக்கு நீ டிசிஷன் எடுக்கிற, தப்பான பிசினஸுக்கு நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற, தப்பானதுக்கு நீ ஒரு மெடிக்கலுக்கு போற. யார் இங்க கண்டிஷன் பண்றா சார்? உன்னுடைய மாறுபாடுகளே உன்னை என்ன பண்ணும்? கண்டிக்கும். உன்னுடைய ஆன்மா உன்னை கண்டிக்கும், உன்னுடைய ஆவி உன்னை கண்டிக்கும், உனக்குள்ள இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரே உன்னை கண்டிப்பார். இப்ப சில நேரத்துக்கு சில காரியங்களுக்கு நாம் ஆலோசனை கேட்பது நல்லது, சில காரியங்களுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது? ஆலோசனை கேட்கக்கூடாது. நீ பைபிள் படிக்கிற, நீ ஜெபம் பண்ற, நீ பாட்டு பாடுற, நீ தரிசனம் பார்க்கிற, நீ கனவு காண்ற, பரலோக ராஜ்யத்துடைய எக்கால சத்தங்களை கேட்கிற. அப்போ உனக்கு தானாகவே ஒரு தனியாக ஒரு முடிவு எடுப்பதற்கு உனக்கு தெரியாதா? தெரியும், கண்டிப்பா தெரியும். உனக்கே ஒரு கண்ட்ரோல் பண்ற ஒரு அதிகாரம் உனக்குள்ளாக இருக்கு. உன் பிள்ளைங்க அதிகமா சாப்பிட்டாக்கா நீ ஆலோசனை கொடுக்கலாம். நோ நீ நிறைய சாப்பிடாத, தப்பு. நான் ரொம்ப ஜெபம்னா அதட்டுவேன், ஜபத்தை நிறுத்துவேன். ஆமா, டிசிப்ளின் இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப கத்துறது, ரொம்ப ஆகும், எகிரி குதிக்கிறது, இதெல்லாம் தான் ஆவியா? இதெல்லாம் தான் அபிஷேகமா? இயேசுநாதர் எந்த இடத்துல எத்தனை தர எகிரி குதிச்சாரு? இயேசுநாதர் ஒரு வேலை ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுது அவரு டங்ஸ் எல்லாம் பேசி எகிரி குதிச்சிருந்தா எல்லா சர்ச்சும் என்ன டாக்டர் தான் அவள்தான். எல்லா சர்ச்சும் டங்ஸ், எல்லா சர்ச்சும் காசு முடிச்சு எகிரி குதிச்சிருப்பான். என்னன்னாக்கா, இயேசுநாதர் எகிரி குதிச்சாருங்க, நாங்களும் எகிரி குதிச்சோம். மாறுபாடான சில விஷயங்களை உங்களுக்குள்ளவே இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆன்மா பேசும். அதான் மனசாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தாவீது என்ன பண்ணுவாரு? பெத்லஹேம்ல இருக்கிற ஒரு கிணத்துல இருக்கிற தண்ணீர் மீது ஆசைப்படுவார், குடிக்கிறதுக்கு ஆசைப்படுவார். உடனே அவன் கூட இருக்கிறவன கேட்பாரு, அந்த பெத்லஹேம்ல இருக்கிற அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எனக்கு வேணும். இவன் என்ன பண்ணான்னு உயிரை கொடுத்து துணி போய் எடுத்துன்னு வந்துருவான். அவன் அந்த தண்ணியை வாங்கும்போது அவனுடைய ஆன்மா பேசுச்சு, அவருடைய மனசாட்சி பேசுது, அவருடைய ஆவி பேசுச்சு. என்னன்னாக்கா, இந்த ஒரு டம்ளர் தண்ணிய நான் குடிக்கிறத விட வேற ஒரு கேவலமான ஒரு வேலை உலகத்திலேயே கிடையாது. ஒரு மனிதனுடைய உயிரில் இருக்கிற அந்த ரத்தத்தை குடிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லி தாவீது தன்னுடைய மனசாட்சி பேசினது நிமித்தமாக, அவனுக்குள் இருக்கின்ற ஆவியானவர் பேசினது நிமித்தமாக அந்த தண்ணி தூக்கி சொல்லி போட்டான். தண்ணி குடிக்கல, தூக்கி ஊத்தி விட்டான். ஐ டோன்ட் லைக். அவன் உயிர் போனாலும் பரவாயில்ல, துணிஞ்சு போனான் தெரியுமா? அவன் துணிச்சலை நான் பாராட்டுகிறேன், ஆனால் அவனுடைய ரத்தத்தை குடிப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. யாராலும் சொன்னாங்களா, நீ குடிக்கிறது என்னுடைய உயிருக்கு சமமானது, நாங்க உயிரை கொடுத்து நான் மறிச்சாலும் பரவாயில்ல, என் ராஜா அதை கேட்டாரு, துணிச்சலா நாங்க போய் கொண்டு வந்தோம். நீ மனசாட்சி இல்லாம குடிக்கிறியா? யார் பேசினா? பரிசுத்தவனும் பேசலாங்க. கர்த்தரின் ஆவியானவர் வானத்துல சத்தத்தை கொடுக்கல, கூட இருந்த படை வீரர்கள் யாரும் அவருக்கு ஆலோசனை எல்லாம் கொடுக்கல, இல்ல அவங்க சொந்தக்காரங்க யாரும் அவரை திட்டல. நான் ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு ஆளா இருக்க, நீ எல்லாம் ஒரு ராஜாவா, நீ எல்லாம் ஒரு அபிஷேகம் பெற்றவனா? யாரும் அவரை கண்டிஷன் பண்ணல. He himself controlled. அவரே என்ன பண்ணிட்டாரு? இந்த பாவமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன்.
மாதிரி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளாக உங்களுக்குள்ளாக ஒவ்வொரு மனசாட்சிகள் உங்களை நீங்களே கண்டித்து உணர்த்தி கொள்ள முடியும். இது வேணாம் அப்படி போடு, அது வேணும் எடுத்துக்கோ, அவங்களோட ஐக்கியம் வேணாம் வேணாம், இவங்களோட நான் பேச மாட்டேன், டோன்ட் டாக். இந்த தேவையில்லாத கலப்படம் கலந்த கடையில போய் நான் பொருள் வாங்க மாட்டேன், போவாத, உனக்கு நல்லா தெரியும். அதைதான் இங்க இந்த எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பேசுகிறார். நாம இதையும் மீறி ஞானஸ்தானம் பெற்றவர்கள், திருவிருந்து எடுக்கிறவர்கள் சில நேரங்களிலே குழப்பமாவே இருப்பாங்க. அவர்கள் தெளிந்த புத்தியா இருக்க மாட்டாங்க, நல்ல ஒரு கிளவர் பீப்புளா இருக்க மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்களேன், ஊன்னு கை தட்டுவாங்க, டான்ஸ் எல்லாம் பேசுவாங்க, சபையில தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, நல்ல பிரசங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனைன்னு மட்ட போது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும், சாப்பிட மாட்டாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இல்ல எனக்கு ஒரு மாதிரி மனசுல ஒரு மாதிரியா இருக்கு, ரொம்ப குழப்பமா இருக்கு. இப்படிப்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொள்வார். சில பிசினஸ் லாஸ், தொழில நஷ்டம், அதை மேற்கொள்றது எப்படி? அதற்காக ஒரு ஊழியக்காரங்க இல்லை, நீ என்ன பண்ண போய் ஜெபிச்சு தொழில் தொடங்கும் போது நேரங்காலம் பார்த்துட்டு தொழில் ஃபெயிலியர் ஆகிட்ட பிறகு பாஸ்டர்களை வரக்கூடாது. நீ எங்க போனீங்க அப்படி போ, நீ ஒரு கிறிஸ்துவன், நீ ஒரு ஞானஸ்தானம் எடுத்தவன், நீ ஒரு பிசினஸ் பண்ண போற, நீயா வந்து அந்நிய ஜாதிகளை போய் அசுத்தாவிகளை போய் குறி கேட்கிற. இது வந்து பரலோக ராஜ்யம் இருக்கு. அவங்க சபை வந்து கண்டிக்கும், நீ தப்பான இடத்துக்கு போற, தப்பான காரியங்களை செய்யற, பில்லிசூனிய மந்திரங்களுக்கு நீ போற, சபை எச்சரிக்கும். அவனால காரணத்தை கேட்க மாட்டான். நான் பிசினஸ் தொடங்கி ஒரு 3 மாசத்துல கோடீஸ்வரன் ஆகணும், அது ஒரு ஆசைப்பாடு. அதுக்கு என்ன பண்ணிருப்பான்னா, ஒரு 50 லட்சம் ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கி, வட்டி கட்டணும், அசலையும் கட்டணும். அப்பெல்லாம் வந்து ஆலோசனை எடுக்க மாட்டாங்க. நான் இதை செய்யலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, கர்த்தர் இந்த ஊழியத்தை குறித்து, இந்த தொழிலை குறித்து, இந்த சபையை குறித்து, குடும்பத்தை குறித்து கர்த்தர் என்ன பேசுகிறார் கேட்கணும். உனக்கு தெரியல, உனக்கு அனுபவம் இல்லை. ஒரு அனுபவம் பெற்ற, ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு போதகனிடத்தில் ஒரு தீர்க்கதரிசியை கேட்கறது நல்லது. ஆனால் வாழ்நாள் முழுவதும் அந்த ஆலோசனையை கேட்டுக்கொண்டிருப்பது தவறு. உனக்கே சில அனுபவம். வேர் யூ கனெக்ட். இந்த வாலி வயசு பசங்களுக்கு பார்த்தீங்களா, இந்த லவ்னு ஒன்று பண்ணுவாங்க, அதுல முரட்டு லவ்லாம் இருக்கு. ஆமா, பிடிவாதமான ஒரு லவ், கண்மூடித்தனமான ஒரு லவ், யார் சொன்னாலும் கேட்காது. அவங்க லவ் பண்ற காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2 காலத்துலயும் ஈயம் போட்டு அடிச்சிடும், பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி. சபை சொல்லும், இல்ல நீ அந்நிய ஜாதியோட பிணைக்கப்படாத, உனக்கு ஆபத்து வரும். கேட்க காது கேட்க. ஏன்னா அந்த காதல் என்கின்ற ஒரு வெறித்தனத்தினுடைய ஆவி உன்னுடைய இருதயத்தை மாத்திட்டு தெரியுமா? காதல் என்கின்ற ஒரு வெறி, ஒரு அடங்காமல் இல்ல, ஒரு பிடிவாதம் அங்கதான் நிற்கும். அவன் கூட பேசாதன்னா நான் பேசுவேன், உனக்கு என்ன, அவன் நல்லவல்ல இருக்கட்டும், அவன் உன்னை நாளைக்கு தொத்துருவான், நான் வந்துடுறேன், அவன் உன்னை நாளைக்கு அடிப்பான், வாங்கிக்கிறேன், சோறு போட மாட்டான், நான் பட்னியா இருக்கிறேன், துணி வாங்கி கொடுக்க மாட்டான், வாங்கி கொடுக்க அடிக்க மாட்டோம், நான் பார்த்துக்கிறேன், வீட்டுல இருந்து உனக்கு எதுவுமே நாங்க தரமாட்டோம், தராத. இது எல்லாத்துக்கும் ஒரு எதிர்மறையான பேச்சே பேசிட்டு இருக்கோம். பையனும் சரி பொண்ணும் சரி. அப்பா சொல்லுவாரு, டேய் என் சொத்துல உனக்கு ஒரு சல்லி காசு உனக்கு தரமாட்டேன், தராத, நான் சம்டி அடிச்சு என் பொண்டாட்டி காப்பாற்றுவேன். அப்புறம் அந்த சம்டியாலேயே அந்த பொண்ணை தலையில அடிப்போம். இதான் நியூஸ். இது இதான் நியூஸ், இதான் டுடே வேர்ல்டு. அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தனியா ஒரு முடிவு எடுக்கின்ற ஒரு யோசனை இல்ல, அவர்களுக்கு என்ன சித்தம் கடவுள் வைத்திருக்கிறார் என்பதை பகுத்தறிவதற்கு பிசாசுகள் இடம் கொடுக்க. இதான் ப்ராப்ளமே. நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, இது போடாத பார்த்துக்கலாம், டேய் கொஞ்சம் பயமாகுது, நாங்கெல்லாம் கிளம்புவோம், போலீஸ் என்ன பண்ணுவோம், விட்டு ஓட்டுவோம். கண்மூடித்தனமான
காதல்னால 21 வயசுல 26 வயசுல என்ன பண்ணுவாங்க, செத்து போறாங்க. காதல் தோல்வின்னு சொல்லி என்ன பண்றாங்க, தற்கொலை பண்றாங்க. இதெல்லாம் வாழ்க்கை. நீங்களே ஒரு முடிவை அழகாக எடுக்க முடியும். நீங்களே தீர்க்கமாக சில காரியங்களை யோசித்து நன்றாக பகுத்தறிந்து நான் செய்வது சரியா, நான் இந்த வயசுல விஷம் சாப்பிடணுமா, நான் இந்த வயசுல தூக்கு மாட்டிக்கணுமா, நான் இந்த வயசுல தற்கொலை பண்ணிக்கணுமா, ஏன் நான் அதை செய்யணும்னு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து கேட்டா அவனுக்கு மரணம் கிடையாது. அது பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், 2 பேரும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, தயவு செய்து யோசிங்க. நீங்க டிகிரி படிச்சிருக்கீங்க, நல்ல படிப்பு, கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கியிருக்கிறீங்க, ஒரு பிரில்லியன்ட். ஆனா இந்த பிரில்லியன்ட் என்ன பண்றீங்க, 25 வயசுலயே 26 வயசுலயே தற்கொலை பண்ணி சாவுறீங்க. இல்லைன்னா எதிர்க்க ஜாதி வழியில பண்ண உன்னை கொலை பண்றான். இதுதான் வாழ்க்கை. ஆனால் உண்மையாக கர்த்தர் ஒரு சிலரை நேசிக்கிறார். தவறுகள் செய்யும் பொழுது, நாம தவறு செய்யும் பொழுது ஆவியானவரே வந்து நம்மை கண்டிக்கிறவராக. ஊர்ல இருக்கிறவங்க கண்டிக்கிறானோ, நண்பர்கள் திட்டுறாங்களோ, உறவினர்கள் திட்டுறாங்களோ, கண்டிக்கிறாங்களோ, பரிசுத்த ஆவியானவரே ஒரு மனிதனை என்ன பண்றார், அவர் நேசிப்பதினால் என்னுடைய மகன் சிறிய தவறு செய்ய போகிறான், இந்த சிறிய தவறிலிருந்து நான் அவனை விடுதலையாக்க வேண்டும், அவன் பெரிய குற்றவாளியாக மாறி கொலைகாரனாக மாறி கொலையின் தண்டனத்தினால் அவன் சீக்கிரமாக செத்து போக கூடாது என்பதற்காக அவனை தேடி வருகின்ற ஒரு பரிசுத்த ஆவி. இதை நாம் யோவானின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தையே கண்டித்து உணர்த்துகின்ற ஒரு ஆவியானவர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள், பிரபுக்கள், அமைச்சர்கள், ராணிகள், கனவான்கள், படித்தவர்கள், பணம் படைத்தவர்கள் எல்லோரையும் கண்டித்து உணர்த்துகின்ற ஒரு பரிசுத்த ஆவி. All around the world is giving the warnings. கண்டித்து உணர்த்துகிறார். is giving the awareness. கண்டித்து உணர்த்தல் என்பது ஒரு விழிப்புணர்வை கொடுக்கின்றது. 10 நாள் கழுவாத ஒரு பாத்திரத்தை நீ அப்படியே ஜூஸ் போட்டு தண்ணி எடுத்து குடிச்சுனா என்ன ஆகும், அந்த 10 நாள் அந்த டம்ளர்ல சேர்ந்த அழுக்கு உங்களுடைய வயிற்றுக்குள்ள போய் உங்க உடம்பை கெடுத்துரும் இல்லையா? அது போன்ற அறியாமல் செய்கின்ற நேரங்களிலே கூட பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவார், கண்டித்து நமக்கு அது சில நேரத்துல புரியவே புரியாது. முதல்ல என்ன சொல்றாங்க, பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். நீ செய்கிற தவற கண்டித்து உணர்த்துவார், நீ செய்கின்ற தவறு. 2வது, அநீதியா நீ ஏதாவது செஞ்சினாக்கா நீதியை குறித்து உன்னோடு கூட பேசுவார், நியாய தீர்ப்பை குறித்து உன்னோடு கூட பேசுவார். He has authority all the direction. He has authority to give the warnings to you, all the sin, all the mistakes. அவர் வந்து கண்டித்து உணர்த்ததை உன்னால் தடுக்க முடியாது. அதான் அங்கதான் பிரச்சனையா. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூப்பிட்டாங்க, வாடா ஜாலியா கோவா போலாம், அங்க இந்த முந்திரி பழத்துல செய்யற சில ட்ரிங்க்ஸ் இருக்கு, அது குடிச்சா நல்லா கிக்கு ஏறும். ஆவியானவர் சொல்லுவாரு, நீ அவங்கள போவார் சொல்லுவார், நீ அவங்கள போவார், நீ போனா உங்களுக்கு ஆபத்து வரும். நம்மளால கேட்பானா, செல்லா ஃப்ரெண்டு இவங்க வீட்டில் வச்சிருந்தாங்க கூட ஃப்ரெண்டு கூட தெரியும், என்னடா போன் போட்டா போன சுவிட்ச் ஆஃப் பண்ணுவது, நாங்கெல்லாம் உனக்காக வெயிட் பண்ணுவோம். இப்ப இவன் சொல்லுவா, இல்ல கடவுளை என்ன போகணும்னா அவன் சிரிப்பான், இவன் கடவுளை நீங்க வச்சுக்க வாடா அப்படின்னு. போற இடத்துல கார்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி, ஆமா எல்லாம் நல்லா இருப்பான், அவனுக்கு கை கால் தான் வந்துருக்கும். இவன் செல் ஆஃப் பண்ணி வீட்டுல பயந்து உட்காந்தா பாத்தீங்க, பசுத்தாங்க, அவன் தான் செத்து போயிருக்கான். மரணம் உனக்கு அந்த இடத்துல இருக்குது, நீ அந்த இடத்துக்கு போகாதான் பசுத்தாங்க. சில ஊழியக்காரங்களே இதை கேட்க மாட்டான். வெளிநாட்டுல இருந்து ஒரு ஊழியக்காரர் ஆந்திராவுக்கு வந்தார். அவர் வருஷம் கன்வென்ஷன் நடத்துறதுக்காக வருவார். அப்படி வரும்போது ஆவியானவர் பேசுறாரு, இல்ல நீ அந்த கன்வென்ஷன் கூடாது, இந்த வருஷம் பண்ணாங்க. உனக்கு ஆவிக்குரிய மரணத்தின் ஆவிகள் உன்னை கொல்லுவதற்காக அந்த குறிப்பிட்ட எல்லையிலே காத்து கொண்டது. அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி, நல்ல வெளிப்பாடுகள், நல்ல தரிசனங்களை பார்த்து
6 மணி நேரம் 10 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபம். நல்ல ஒரு பணக்கார ஒரு ஊழியர், பலன்கள் பெற்றவர். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை, கர்த்தரின் ஆவியானவர் சொன்ன எச்சரிக்கையின் வார்த்தைகளை அவர் கேட்கவே இல்லை. வந்தாரு, சென்னை ஏர்போர்ட்ல இறங்கி கார்ல ஏறினாரு. கார்ல ஏறும்போதும் அந்த டிரைவர் வந்து ஏதோ இவர் வந்து தப்பா பேசுறாரு. உடனே இவர் கோவப்பட்டு வேற ஒரு காரணம். அந்த டிரைவர் கோவப்பட்டு தப்பா பேச வேண்டிய அவசியம் என்ன? அங்க கர்த்தரின் ஆவியானவர் என்ன பண்றாரு? அவனை வந்து ஒரு ஒரு லீடிங்ல கொண்டு போறாரு. பாரு, அவன் மூலியமா பேசுறாரு. இவர் என்ன, நான் ஒரு அமெரிக்காவில இருந்து வந்திருக்கின்ற ஒரு தெலுங்கு பாஸ்டர், என்ன ஒரு இந்தியன் டிரைவர், நீ என்ன கைட் பண்றியா? ஸ்டூபிட் போடா அப்படின்னு வேற கார்ல போகும்போது சொல்றாரு, இவருக்கு ஒரு விதமான வாந்திலாம் வருது, தலை சுத்தல் வருது, பலவீனம் வருது. இவர் உடனே காரை நிறுத்த சொல்லி நிக்கிறாரு. அப்போ அதையும் யார் தான் பண்றாரு? கார் டிரைவர் கூட சண்டை போடுறாரு. அடுத்தது உடம்புல வீக்னஸ் கொண்டு வர்றாரு, வாமிட்டிங், தலை சுத்தம். அதையும் கேட்கணும். ஒரு குறிப்பிட்ட அந்த மீட்டிங் கிட்ட போற ஏரியாக்குள்ள போகும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட், ஒரு பெரிய லாரி வந்து அந்த கார்ல இருந்தது. இவர் காருக்குள்ள இருந்து வெளியே வந்து ஒரு மரத்துல போய் மாட்டிட்டார், செத்துட்டார். கர்த்தரின் ஆவியானவர் உன்னை குறித்து ஒரு அக்கறை கொண்டார். அதை தான் இயேசுநாதர் சொல்லுவார். இந்த யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர்ன்றது பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை மட்டும் கண்டிக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு வருகின்ற ஆபத்தை என்ன பண்ணுவாரு? நீ போற, டிராவல் பண்ற, நாளைக்கு இந்த பேக் பண்ற, நாளைக்கு இந்த செய்யற, அங்க போற, நாளைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ற, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆக்சுவலா உங்க பிளான் எல்லாமே அவருக்கு நல்லா காது கேட்கும். தெரியுமா உங்களுக்கு? நீ பேசுறது எல்லாம் காது கேட்கும். நீ உள்ளத்துல நினைக்கிறது கூட அவருக்கு தெரியும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரின் ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் உங்களை கண்டிக்கும் பொழுது, எச்சரிக்கும் பொழுது, நாம் அந்த எச்சரிக்கைகளுக்கு கீழ்ப்படிந்து சில செய்ய தகாத சில காரியங்களை செய்ய நினைக்கும் பொழுது அதை நிறுத்தும். அது உனக்கு ரொம்ப நல்லது. இவர் அமெரிக்காவில் வாழ்ந்தாலும், கர்த்தரின் ஆவியானுடைய பெரிய ஊழியங்களை, வரன்களை பெற்றவர்களாக இருந்தாலும், குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை இவரால் நிறுத்த முடியல. He cannot control himself. He cannot deny. அந்த கூட்டத்துல வேற யாருன்னா பேச வைங்க, நான் வரல சொல்லாம. அந்த ஒரு கூட்டத்தை நீ கேன்சல் பண்ணினா அதுக்கப்புறம் நீ 1000 கூட்டத்தில் பேசலாமே. இப்ப நீ அந்த ஒரு கூட்டத்துல நான் பேசிதான் ஆவேன், இந்த கூட்டத்துக்கு நான் போய் தான் ஆவேன்னு சண்டை போட்டுன்னு போனதுனால எங்க தோணுன? நீ செத்து போயிட்ட. செத்து போயிட்ட பிறகு உலகத்துல என்ன இருக்கும்? ஒன்னும் கிடையாது. உன்னை தூக்கி போய் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லி ஆமென் போட்டு பாஸ்டர் வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வேற யாருன்னா வந்து இந்த பெரிய ஊழியத்தை நடத்துவாங்க. ஏன் இந்த பரிதாபம்? வாலிப பிள்ளைகள் இந்த பரிதாபம், ஊழியக்காரர்களும் இந்த பரிதாபம், ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்கும் இந்த பரிதாபம், ஊழியக்காரனுடைய மனைவிக்கும் இந்த பரிதாபம், ஊழியக்காரனுக்கு இந்த பரிதாபம்னா ஊழியக்காரருடைய மனைவிக்கு, ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்கு, வசனங்கள் எல்லாருக்கும் ஒன்றுதான். கர்த்தரின் ஆவியானவர் எல்லோருக்கும் ஈக்குவல், பாகுபாடு இல்லாதவர். உனக்கு நோய்கள் வராமல் இருப்பதற்கு உன்னை கண்டித்து நீ பாவத்தின் மேல பாவத்தை செய்யாதபடிக்கு, அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை செய்யாதபடிக்கு கர்த்தர் உன்னை கண்டித்து உணர்த்துவார். உனக்கு முதல் பின்னாடி ஒரு தேல் பட்டுங்குதுன்னு வச்சுக்க, நீ அந்த தேல் மீது உன்னுடைய உடம்பு படாதபடிக்கு ராத்திரி முழு என்ன பண்ணுவார்? அப்படியே பக்கத்துல உட்காந்து அங்கேயே இருக்கு. அந்த தேல் போற வரைக்கும் அல்லது அந்த பாம்பு போற வரைக்கும் உன்னை பாதுகாக்கிறார். அவர் உறங்குகிறதும் இல்லை. எஸ், நிறைய வந்து கிறிஸ்டியன்ஸ் and நான் கிறிஸ்டியன்ஸ் must understand the truth of the God. Know about your God. உன்னுடைய கர்த்தரின் ஆவியானவர் யார் என்பதை நீ அறிந்து கொள்ளவில்லை. அவர் உன்னை கண்டிக்கிறார், உன் பெற்றோர் மூலமாக கண்டிக்கிறார், சபையின் மூலமாக கண்டிக்கிறார், எச்சரிக்கிறவராக இருக்கிறார். சபையை கொண்டு, நண்பர்களை கொண்டு, நீதிமான்களை கொண்டு, பரிசுத்தவான்களை கொண்டு, தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறவராக. வரும் காலங்களிலே நீங்கள் எப்படி வாழுவீர்கள்? வாலிப பிள்ளை, நல்ல குடும்ப தலைவர், நல்ல குடும்ப தலைவர், உன்னுடைய குடும்பம் எப்படி மாறும், உன்னுடைய பிள்ளைகள் எப்படி மனம் மாற வேண்டும், நீ எப்படி மனம் மாற வேண்டும் என்பது நீயே உன்னால் தீர்மானிக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் பரிசுத்த ஆவியானவரை வந்து உன்னை கண்டித்து வரும். சோ எக்ஸலென்ட் God.
எனவே நீங்கள் யார் உங்களை எச்சரித்தாலும் அந்த எச்சரிக்கைகளை, அந்த கண்டிப்புகளை நீங்கள் அன்போடு கூட ஏற்றுக்கொள்ளும், அங்கே கீழ்ப்படி. சில நேரத்தில் நான் சில மீட்டிங் நான் போக மாட்டேன், தெரியுமா உங்களுக்கு? நான் மீட்டிங் நான் கேன்சல் பண்ணுவேன். சில காஸ்பல் மீட்டிங், சில ரிவைவல் மீட்டிங் ரொம்ப தெளிவா சொல்லுவேன், அந்த கூட்டத்துக்கு நீ போவாங்க, நான் போக மாட்டேன். சிலர் கொடுக்கின்ற காணிக்கைகளை நீ வாங்காதேன்னு நான் வாங்க. நான் கர்த்தரின் ஆவியானவரை சந்தோஷப்படுத்துவது எனக்கு பிடிக்கும். அவர் எனக்காக அநேக நன்மையான காரியங்களை செய்தார். நான் மரணத்தை ருசிக்காதபடி, மரணத்தை சந்திக்காதபடி, மரணம் என்னுடைய வாழ்க்கையிலே வராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்காக இரவும் பகல் உறங்காமல் என்னோடு வாழ்ந்து பாவத்தின் மேல் பாவம் என்னை தொடாதபடிக்கு இயேசு ரத்தத்தினால் நான் பாதுகாக்கப்பட்டேன். இந்த உண்மைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். சும்மா நான் பயப்படுகிறேன், படிங்க, நான் ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணுங்க, நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன், பண்ணுங்க. இவ்வளவு வரன்கள் இருந்தா ஏன் உங்களுக்கு நோய் வருது? கர்த்தர் ஊழியத்தை நான் பெருசா செய்யறேன், எதனா ஒண்ணு உருப்படியா சாப்பிட முடியுமா உன்னால? ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு, தீர்க்கதரிசனம் சொல்லுவார், பெரிய ஊழியம், நாட்டுக்குலாம் போவார். மீன் கொடுத்தா வானா, எனக்கு செட் ஆகாது, டாக்டர் சாப்பிடக்கூடாது. ஆட்டுக்கறி கொடுத்தா தொடவே கூடாது. வேற பீஃப் கொடுத்தா அதை பார்க்கவே பார்க்காது. முட்டை வானவே என்ன, இன்னும் ஏன் சாப்பிட கருவாடு சாப்பிடுங்க அப்படின்னு கேட்டாக்கா அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம் பாஸ்டர், சும்மா நான் வந்தேன். இது பரிகாசம். ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க, தண்ணி குடிக்கலாம்னு சொன்னாரா டாக்டர்? இல்ல அதையும் குடிக்காதுன்னு சொல்றாரு. ஒரு சிலர் தண்ணி குடிக்கூடாது தெரியுமா? கடவுள் படைத்த எல்லா ஜீவராசிகளையும் சாப்பிடுற இந்த உலகத்துல அது என்னென்னமோ சொல்றாங்க, இது அப்படிலாம் சாப்பிடுற இந்த உலகத்துல உனக்கே அந்த பாவம் எல்லாம் இருக்குது. நீ பெரிய பணக்காரன், கோட்ஸுக்கு போடுற பால் தான், ஃபிளைட்ல போடுறது. அப்படி ஃபிளைட்ல என்ன சாப்பிடுவா? வீட்லயே ஒன்றும் சாப்பிட முடியாது. லெமன் ஜூஸு வேணாம், ஆரஞ்சு ஜூஸு வேணாம், ஆப்பிள் ஜூஸு வேணாம், ஸ்ட்ராபெரி வேணாம். எதுக்கியா நீ வாழ்ற? எதுக்கு உனக்கு ஞானஸ்தானம்? நீ ஏன் ஊருக்கு பிரசங்கம் பண்ற? அவர் என்ன சொல்றாரு? இல்ல பாஸ்டர், என் உடம்பு முழுதும் நோயின்வாரு. எப்படியா நீ டிராவல் பண்ற? எப்படி நீ டிராவல் பண்ற? ஏதாவது ஒண்ணு உப்பு இல்லாதது, சர்க்கரை இல்லாதது, இதைதான் சாப்பிட்டு என் காலத்தை தள்ளுறேன். இதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதமா? இதுவாங்க கடவுளுடைய ஆசீர்வாதம். கடவுளுடைய ஆசீர்வாதம்ன்றது வேற. கடவுளுடைய ஆசீர்வாதம் நீ சாவர வரைக்கும் என்ன பண்ணலாம்? சாப்பிடு. நீ எவ்வளவு தப்பு செஞ்சுட்டே இருக்கிறீங்களோ, 100 தப்பு செய்யறேன்னு வச்சுக்கேன், சரி 100 வேணாம், 50 தப்பு செய்யறேன்னு வச்சுக்கேன், 50 தப்புக்கும் தண்டனை உண்டு. நான் புத்தகம் பண்றேன், வெள்ளை கொண்டு போட்டுக்கிறேன், அதனால எனக்கு தண்டனை இல்லைன்னு கிடையாது. சாரி, நீ வெள்ளை கட்டு போட்டிருந்தாலும் தண்டனை உண்டு, ஜிப்பா போட்டிருந்தாலும் தண்டனை உண்டு, வெள்ளை சட்டை போட்டு கலர் சட்டை போட்டாலும் தண்டனை உண்டு, போராட்டம் உண்டு. ஆனா இந்த 50 தப்புல நீ 10 தப்பு செஞ்சினா கூட 10 தண்டனைகள் உண்டு. ஆமா, தண்டனை இல்லாத ஒரு கிறிஸ்துவனை நீ உலகத்தில் பார்க்க முடியாது. கடவுளே சிலருக்கு என்ன பண்றாரு? ஆமா, இவன் சாப்பிட்டு சாப்பிட்டே நோயை வர வச்சுப்பான், துட்டு திருடி திருடியே நோயை வர வச்சுப்பான், ஏழைகளுக்கு கொடுக்காமலேயே நோயை வர வச்சுப்பான். இதெல்லாம் ஒரு விதமான எச்சரிக்கை. அவங்களும் வந்து தன்னைத்தானே என்ன பண்ணணும்னா திருத்திக்க முடியும். அதுதான் நம்ம இந்த எரேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நீங்களே என்ன பண்ணலாம்? உங்களுடைய மனப்போராட்டத்தை நிமித்தமாக நீங்கள் அசிங்கமான காரியங்களை செய்யறத நீங்களே நிறுத்திக்கலாம்ன்றார். You can say, you can stop, you can say no more, you can say I don't want. அந்த எக்ஸலண்ட் டிசிஷன் மேக்கிங் நமக்குள்ளாக இருக்கு. சும்மா அவங்களுடைய ஆலோசனை, இவங்களுடைய ஆலோசனை, இவங்க அதை சொல்லுவாங்க, இவங்க சொல்லணும். பகுத்தறிவு உனக்கு இருக்கு, கடவுளுடைய சித்தம் ஒண்ணு இருக்கு. உனக்கு இருக்கிற பகுத்தறிவை நீ விட்டுறாது, உனக்கு இருக்கிற ஞானத்தை நீ விட்டுறாது, உனக்கு இருக்கிற அறிவை நீ விட்டுறாது, உனக்கு இருக்கிற சிந்தனையின் முடிவை நீ விட்டுறாது. ஒரு காரியத்துல நீயே முடிவெடுத்து அடுத்த காரியத்தில் நீயே முடிவெடுக்கலாம். ஒரு காரியத்துல நீ ஒரு முடிவெடுத்தா கர்த்தரை நாம என்று சத்தமே தேவையில்லை. முடிவெடுக்க தெரியாததுனால்
தாவீது கேட்டாரு, சண்டைக்கு போலாமா வேணாம், நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேன். யுத்தம்ன்றது வேற. எதிராளி எப்படி இருப்பான் எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. அவனுடைய பலம் என்ன, அவனுடைய தந்திரம் என்ன, அவனுடைய வலிமை என்ன எனக்கு தெரியாது. அதனால ஆண்டவர்களை கேட்டான். ரைட்? உன் கணவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? மனைவிக்கு, மனைவியை குறித்து கணவனுக்கு தெரியாதா? அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளை குறித்து தெரியாதா? உங்களுக்கே இந்த முடிவை நீங்க இதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற ஆட்கள் இருக்கு. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். சில தெரியாத காரியங்களுக்கு தீர்க்கதரிசனத்துக்கு போலாம், தப்பு கிடையாது. புரியாத காரியங்களுக்கு ஜபகோபுரம் போலாம், தப்பு கிடையாது. என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, உபவாசம் இருக்கலாம், தப்பு கிடையாது. பேசுவார் கர்த்தர். என்னால ரொம்ப முடியல, பர்சனலா என்னால மெயின்டைன் பண்ண முடியல, டாக்டர் கையில போலாம், தப்பு கிடையாது. ஆனால் எச்சரிக்கைகள் வரும் பொழுது அந்த எச்சரிக்கைகளை கேட்டு கர்த்தர் பேசும்போது அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நீங்கள் இம்மையிலேயும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வறுமையிலேயும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட எச்சரிக்கையின் வார்த்தைகளை கேட்டு விழித்திருந்து ஒரு வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ராஜாக்களாக, பிரபுக்களாக, மந்திரிகளாக, ராணிகளாக அமர வைப்பதற்கு, உயர்த்துவதற்காக உங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நீங்கள் நடவுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் அல்லாதவர்களே, இயேசு கிறிஸ்துடைய கட்டளையின்படி இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் யாவருக்கும் அடியேனுடைய அறைகூவலை கொண்டு வருகிறேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியம் என்பது தொழுநோயாளிகள் மத்தியிலே பணி செய்வது. இந்த தொழுநோயாளிகளுடைய காயங்களை கட்டுவது, தொழுநோயாளிகளுடைய புண்களை துடைத்து அதற்கு மருந்து வைத்து, பஞ்சு வைத்து, பேண்டேஜ் கொண்டு கட்டி அந்த காயங்கள் ஆறும்படியாக கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவது. இரண்டாவதாக அந்த தொழுநோயாளிகளுக்கு ஆகாரம் கொடுப்பது, அரிசி போன்ற குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுப்பது. இதை நான் எப்படி புரிந்து கொண்டேன் என்று சொன்னால், ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என் ஜனத்தை என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லப்பட்ட மக்கள் தொழுநோய் கொண்டவர்கள், கைகளிலே விரல்கள் இல்லாதவர்கள், கால்களிலே விரல்கள் இல்லாதவர்கள், பாதங்களில் கீழாக புண்களை கொண்டவர்கள், சரீரத்திலே வெடிப்புகளை கொண்டு கெட்ட நீர்களும் சீழ்களும் சரீரத்திலே வடிந்து கொண்டிருக்கும். அவர்கள் அருகிலே யாரும் செல்ல மாட்டார்கள், அவர்களை பார்த்து யாரும் ரசிக்கவும் மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகி வரும் பொழுது அவனை அழைத்து அவன் மீது கையை வைத்து, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று அவனை தொட்டார். ஒரு காலகட்டத்திலே தீண்டாமை இருந்தது, இந்த தொழுநோய் பரவும் என்கின்ற அச்சமும் இருந்தது. ஆனால் 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையிலேயும் அது இருந்தது, 21ஆம் நூற்றாண்டு திருச்சபையிலேயும் அது இருக்கிறது. எனவேதான் சபைகளின் வாசல்களிலே, மசூதிகளின் வாசல்களிலே, இந்து ஆலயங்களின் வாசல்களிலே இந்த சரீரத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் கையேந்தி போகிறவர்களும் வருகிறவர்களையும் பக்திமான்களையும் நீதிமான்களையும் கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அடியேனும் உங்களிடத்திலே ஒரு உதவியை கேட்கிறேன். உங்களால் முடிந்தால் நீங்கள் அவர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று உதவிகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்கு தேவையான கஞ்சும் பஞ்சும், அவருடைய சரீரம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பழைய சோறு, பஞ்சு என்பது அந்த புண்களிலே வடிகின்ற கெட்ட நீர்களை துடைத்து, கெட்ட இரத்தங்களை துடைத்து, கெட்ட சீழ்களை துடைத்து அந்த காயங்கள் மேலும் பரவாமல் இருப்பதற்கு உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். பணமாக நான் கேட்கலாம், ஆனால் முதலாவதாக நீங்கள் இந்த மருந்து மாத்திரைகளை, இந்த அரிசி போன்ற பொருட்களை வாங்கி என்னுடைய விலாசத்திற்கு நீங்கள் அனுப்புங்கள். அந்த பொருட்களை நான் மாதந்தோறும் சுமந்து கொண்டு போய் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு நான் கொடுத்து வருகிறேன். இம்மட்டும் செய்து வருகின்ற உதவிகளுக்கு, ஜபங்களுக்கு கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும்.
இப்படி பொருட்களை வாங்கி அனுப்ப முடியாதவர்கள் தயவு செய்து நீங்கள் பணங்களை எங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் போடுங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் போடுங்க. கூகுள் பே, ஃபோன்பே போன்ற வசதிகளும் இருக்கிறது. வயது சென்றவர்கள் நீங்கள் அப்படி பணத்தை அனுப்பலாம். இதுவும் முடியாது என்று சொன்னால் நீங்கள் மணி ஆர்டர் பண்ணுங்கள். தொடர்ந்து இப்படி உதவி செய்கின்ற பெயர்களை வைத்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஜெபக்குழு உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜெப தேவைகளை தயவுசெய்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய சந்தோஷத்திற்காக, உங்களுடைய சமாதானத்திற்காக, உங்களுடைய ஆயுசு காலங்களுக்காக எங்களுடைய நிறுவனம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்து தொழுநோயாளிகள் சந்தோஷப்படுத்தி, பரலோக ராஜ்யத்தையும் சந்தோஷப்படுத்தி, பூமியிலே நாம் எல்லோரும் ஒருமனப்படும் பொழுது பரலோக ராஜ்யம் திறக்கப்படும். பரலோக ராஜ்யம் நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற எல்லாவற்றையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நந்தியால் பாடிடுவோம், நந்தியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய